டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். நான் அபிநயா கணேசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் ரோல்ஸ் ராய்ஸ் தலைமை செயல் அதிகாரி. நாட்டின் துடிப்பான இளைஞர்களுடன் கூட்டு சேரும் ரோல்ஸ் ராய்ஸின் ஆர்வத்தை இந்தியா வரவேற்பதாக பிரதமர் பதிவு. மகாராஷ்டிரா ஜில்லா பரிஷத் தேர்தல்கள் பாஜக கூட்டணியின் அமோக வெற்றிக்கு பிரதமர் பாராட்டு. நாட்டின் பாதுகாப்பிற்கு சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் மீதான விவாதத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகளை அரசியல் கருவியாக பயன்படுத்துகிறார் ராகுல் காந்தி. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. 2026-27 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் எதிர்காலத்திற்கு உகந்தது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேட்டி. மத்திய மாநில அரசுகளும் தனியார் நிறுவனங்களும் இளம் கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிப்பதன் மூலமே நவீன தொழில்நுட்ப இந்தியாவை உருவாக்குவது சாத்தியம். ஸ்டார்ட் அப் நிறுவன கண்காட்சி நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. நாட்டின் சூரிய மின் உற்பத்தி திறன் 144 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது. எரிசக்தி துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தகவல். பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டின்படி கூடங்குளம் அணு உலை திட்டம் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவேற்றப்படும். மாநிலங்களவையில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். மாநிலங்களவையில் பொதுக்கணக்கு குழுவிற்கு 7 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க நடவடிக்கை. மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்மொழிந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. சென்னையில் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு ஏதாவது காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிறது. கூட்டணியில் குழப்பம் இருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டுஃபான் எர்ஜின் பில்கிக் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். இது குறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கும் நாட்டின் புதுமையான மற்றும் துடிப்பான இளைஞர்களோடு கூட்டு சேருவதற்கும் ரோல்ஸ் ராய்ஸின் ஆர்வத்தை இந்தியா வரவேற்பதாக கூறியுள்ளார். இன்று அசாமில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். அசாமில் அவசர காலத்தில் விமானங்கள் தரையிறங்கும் சாலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். ஒருநாள் பயணமாக அசாமுக்கு சென்ற பிரதமர் திப்ருகரில் உள்ள மோரன் புறவழிச்சாலையில் உள்ள அவசர தரையிறங்கும் சாலையில் C-130 விமானத்தில் தரையிறங்கினார். தொடர்ந்து மோரன் புறவழிச்சாலையில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 4.2 கிலோமீட்டர் கொண்ட அவசர கால தரையிறங்கும் சாலையை பிரதமர் தொடங்கி வைத்தார். அவசர காலத்தில் விமானங்கள், ஹெலிகாப்டர் உள்ளிட்டவை தரையிறங்கும் வகையில் இந்த சாலை அமைக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பிராந்தியத்தில் முதலாவது அவசரகால தரையிறங்கும் சாலை இது என்பது குறிப்பிடத்தக்கது. நெடுஞ்சாலையின் குறிப்பிட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரிவு இக்கட்டான சூழலின் போது போர் வீரர்கள் செல்வதற்கும் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்கும் மாற்று ஓடுபாதையாக செயல்படும். பிரதமர் அலுவலகம், தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம், அமைச்சரவை செயலகம் ஆகியவற்றை கொண்ட சேவா தீர்த் புதிய கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார். இதன் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த சேவா தீர்த்து கட்டடங்கள் மக்களை மையப்படுத்திய நிர்வாகம் மற்றும் தேசிய முன்னேற்றத்திற்கான அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். புதிய சரித்திரம் படைக்கப்பட்டதை மக்கள் கண்கூடாக காண்கின்றனர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அசாதாரண திறமைகளை கொண்ட மாணவர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்கும் திறனை பெற்றிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் 2வது அத்தியாயத்தில் மாணவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை காலை கலந்துரையாடினார். நிகழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மாணவர்கள் தங்கள் திறமைகளையும் ஆற்றல்களையும் அர்த்தமுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ள வழிகாட்டுவதே பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். அசாதாரண திறமைகளை கொண்ட மாணவர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்கும் முழு திறனையும் பெற்றிருக்கிறார்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அசாதாரண திறமை, அறிவு, பகுத்தறிவு, அறிவியல், நினைவாற்றல் மற்றும் செயலில் அர்ப்பணிப்பு உள்ளிட்ட 6 குணங்களை குறிப்பிட்ட பிரதமர், இந்த குணங்களை கொண்டவர்களுக்கு எதுவும் அடைய முடியாததாக இருப்பதில்லை என்றார். நாட்டின் பாதுகாப்பிற்கு சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற தேசிய சைபர் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை அவர் தொடங்கி வைத்தார். மாநாட்டில் பேசிய உள்துறை அமைச்சர், சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதை அனைவரும் அங்கீகரிப்பதாக தெரிவித்தார். டிஜிட்டல் இந்தியா தற்போது வேகமான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ள அவர், இத்தகைய சூழ்நிலையில் சைபர் குற்றங்களை தடுப்பது மிகவும் அவசியம் என்றார். சைபர் பாதுகாப்பு என்பது நாட்டின் பாதுகாப்புடன் இணைந்தது என்று கூறிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்கள் மத்தியில் சைபர் விழிப்புணர்வு, சைபர் சுகாதாரம் ஆகியவை குறித்து எடுத்துரைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிரா ஜில்லா பரிஷத் தேர்தல்களில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மகாராஷ்டிரா மாநிலத்தின் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் மக்கள் நல்ல நிர்வாகத்தை விரும்புவதை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஓய்வில்லாமல் களப்பணியாற்றிய பாஜக தொண்டர்களை அவர் பாராட்டியுள்ளார். பொதுக்கணக்கு குழுவிற்கு 7 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் விதமாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்மொழிந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது உள்ளிட்ட நாடாளுமன்ற நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். மக்களவை கூடியதும் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை திங்கட்கிழமை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கியது. கடந்த 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்தார். இந்நிலையில் இந்த பட்ஜெட் மீதான விவாதம் மாநிலங்களவையில் திங்கட்கிழமை தொடங்கியது. விவாதத்தை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தொடங்கி வைத்து பேசினார். இதனைத் தொடர்ந்து விவாதம் நடைபெற்றது. இதனையடுத்து மக்களவையில் மத்திய பட்ஜெட் மீதான விவாதம் செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. விவாதத்தை காங்கிரஸ் மூத்த உறுப்பினர் சசி தரூர் தொடங்கி வைத்து தனது கருத்துக்களை முன்வைத்தார். இதேபோன்று விவாதத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். மாநிலங்களவையில் செவ்வாய்க்கிழமை சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் விவாதத்தில் கலந்து கொண்டு பட்ஜெட் மீதான தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். மக்களவையில் புதன்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று தமது கருத்துக்களை தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விமர்சனம் செய்தார். இதேபோன்று எல்ஜேபி கட்சியை சேர்ந்த அருண் பாரதி மற்றும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ராஜ்குமார் உள்ளிட்டோரும் விவாதத்தில் பங்கேற்றனர். வியாழக்கிழமை மாநிலங்களவையில் பொதுக்கணக்கு குழுவிற்கு 7 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் விதமாக மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்மொழிந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. SC/ST நலனுக்கான குழுவிற்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானமும் அவையில் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். மக்களவையில் மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், நாட்டின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் வேலைவாய்ப்பு அதிகமுள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்கும் அரசு எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். குறிப்பாக மாநில அரசுகளுடன் இணைந்து தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பெரும் உத்வேகம் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சி மூலம் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு முனைப்பு காட்டி வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், பணவீக்கம் சரிந்து வரும் வேளையிலும்
மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளால் வளர்ச்சி மேம்பட்டிருப்பதாக கூறினார். தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் தரவுகளின்படி 2025-26 நிதியாண்டிற்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.4% அளவுக்கு உயரும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். 2013-14 நிதியாண்டு முதல் 2024-25 நிதியாண்டு வரையிலான 11 ஆண்டு காலகட்டத்தில் 5,26,00,000 இருந்த வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை தற்போது 12,13,00,000 அதிகரித்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார். 2026-27 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் வரலாற்று சிறப்பு மிக்கது மற்றும் எதிர்காலத்திற்கு உகந்தது என்றும் நாட்டிற்கு வடகிழக்கு பிராந்தியத்திற்கும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அசாம் மற்றும் முழு வடகிழக்கு பகுதியையும் ஒரு பெரிய வளர்ச்சி இயந்திரமாக மாற்றும் நோக்கில் மத்திய பட்ஜெட் சாதனை நிதி ஒதுக்கீட்டை செய்துள்ளது என்றார். பிரதமர் நரேந்திர மோடி அசாம் மற்றும் பிற வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிப்பதால் முக்கியமான மற்றும் அரிய மண் தாதுக்களுக்கான ஒரு வழித்தடத்தை மத்திய அரசு உருவாக்கும் என்று மத்திய அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ரயில்வே திட்டங்களுக்கான நிதி அனைத்து மாநிலங்களுக்கும் சரியான விகிதாச்சார முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் ரயில்வே நிதி ஒதுக்கீடு தொடர்பாக விளக்கமளித்து பேசிய அமைச்சர், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் ரயில்வே திட்டங்களுக்கான நிதி முறையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு ரயில் திட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளும் தனியார் நிறுவனங்களும் இளம் கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிப்பதன் மூலமே நவீன தொழில்நுட்ப இந்தியாவை உருவாக்குவது சாத்தியம் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவன கண்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், பல்வேறு உலக நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் மாபெரும் சந்தை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறினார். புத்தாக்கங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அறிவுசார் சொத்துரிமை சார்ந்த கட்டணங்களில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 80% சலுகை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். தில்லியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு சீர்திருத்தங்களின் மூலம் நாட்டை வலுவான கட்டமைப்புகளோடு வளர்ச்சிக்கு கொண்டு செல்வதாக குறிப்பிட்டார். ஆனால் எதிர்க்கட்சிகள் அரசின் வளர்ச்சிக்கு ஆதரவு கொடுக்காமல் குறைகளை சொல்வதை மட்டும் வழக்கமாக கொண்டிருப்பதாக அமைச்சர் வேதனை தெரிவித்தார். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து கல்வித்துறையை பலப்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். தில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் உலக பொருளாதாரத்தில் $15 டிரில்லியன் அளவை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பூர்த்தி செய்யும் என்று குறிப்பிட்ட தர்மேந்திர பிரதான், இந்த தொழில்நுட்பத்தில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக உருமாற்றுவதே பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை என்று தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின் உற்பத்தி திறன் 144 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய எரிசக்தி துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகளுக்கு பதிலளித்த புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி, முன்னதாக சூரிய மின் உற்பத்தி 6 முதல் 7 ஜிகாவாட் வரை மட்டுமே இருந்ததாகவும் அது தற்போது மேம்படுத்தப்பட்ட திறனுடன் நாடு அதை ஏற்றுமதி செய்யும் நிலையில் உள்ளது என்றும் கூறினார். மக்களவையின் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குந்தகம் விளைவிப்பது நாடாளுமன்ற கண்ணியத்தின் மீது அவர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை என்பதை காட்டுவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண் எம்பிக்கள் தங்கள் பகுதியை கடந்து பிரதமர் இருக்கைக்கு அருகே வந்தது வெட்கக்கேடான நடவடிக்கை என்று கூறினார். இந்த விஷயம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு பாஜகவை சேர்ந்த பெண் எம்பிக்கள்
மக்களவை தலைவரிடம் புகார் அளித்துள்ளதாக கூறினார். காங்கிரஸ் உறுப்பினர்களின் இந்த நடவடிக்கை நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவையில் அரசியல் கருவியாக பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு என்பது நாட்டிற்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்றும் அரசியல் ஆதாயத்திற்காக இதுபோன்ற பிரச்சனைகளை எழுப்புவதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தினார். மக்களவை சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக கருத்து தெரிவித்த ரிஜிஜு, இதுபோன்ற விஷயங்களை கையாள்வதற்கு அவையில் விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் உள்ளன என்றார். அவையின் விதிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பது மிகவும் ஆபத்தானது என்றும் கிரண் ரிஜிஜு கூறினார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்ய கோரி தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தரப்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் வரை தனது பொறுப்பில் இருந்து விலகியிருக்க அவர் முடிவு செய்திருக்கிறார். முன்னதாக பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை எதிர்க்கட்சியினர் மக்களவை பொதுச் செயலாளரிடம் சமர்ப்பித்தனர். இந்த நோட்டீஸில் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி கட்சி, ஆர்ஜேடி மற்றும் இடதுசாரி கட்சிகள் உட்பட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 118 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். நோட்டீஸ் ஆய்வு செய்யப்பட்டு விதிகளின்படி செயல்படுத்தப்படும் என்று மக்களவை செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழகம் உட்பட 5 மாநில தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு துறைகளில் ஒரே இடத்தில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் பணிபுரிந்த அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகள் தங்களது சொந்த மாவட்டங்களில் பணியில் இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவிபேட் தொடர்பாக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் வாக்காளர்களின் மத்தியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் குறித்து பிரச்சாரம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் 1,25,000 பணியாளர்கள் ஈடுபடுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்குப்பதிவின் சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. +2 விடைத்தாள் திருத்தும் பணி டிஜிட்டல் மயமாக மாறவுள்ளது. கல்வித்துறையில் மிகப்பெரிய டிஜிட்டல் புரட்சியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் 10ஆம் வகுப்புக்கு பழைய முறையே தொடரும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ விடைத்தாட்களை திருத்துவதற்கு ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் எனும் புதிய டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுவரை ஆசிரியர்கள் விடைத்தாட்களை பேனா கொண்டு திருத்தி வந்தனர். ஆனால் இனி மாணவர்கள் வழக்கம் போல விடைத்தாட்களில் தேர்வை எழுதினாலும் அந்த விடைத்தாட்கள் அனைத்தும் ஸ்கேன் செய்யப்பட்டு கம்ப்யூட்டரில் பதிவேற்றப்படும். ஆசிரியர்கள் அதற்காக வடிவமைக்கப்பட்ட பிரத்யேக மென்பொருள் மூலம் கம்ப்யூட்டர் திரையில் விடைத்தாட்களை பார்த்து திருத்தி மதிப்பெண்களை வழங்குவார்கள். இந்த நடைமுறை தற்போது நடைபெறவுள்ள +2 பொதுத் தேர்வுக்கு உடனடியாக அமல்படுத்தப்படுகிறது. ஆனால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு பழைய முறையே தொடரும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மீண்டும் பணியில் சேரும் வகையில் சட்ட விதிகளில் பல்வேறு திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்டுள்ள புதிய அரசாணையில் ராணுவ செவிலியர் சேவை அதிகாரிகளுக்கு அதிகாரப்பூர்வ முன்னாள் ராணுவத்தினர் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1979ஆம் ஆண்டின் முன்னாள் ராணுவத்தினர் விதிகளில் செய்யப்பட்டுள்ள இந்த திருத்தத்தின் அடிப்படையில் ராணுவத்தின் இதர பிரிவினருக்கு இணையாக தகுதி பெறுவர். ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையில் உள்ள மருத்துவமனைகளில் போர் சூழல் மற்றும் அவசர காலங்களில் உயிர்காக்கும் பணியை செய்து வரும் இந்த செவிலியர் அதிகாரிகள் இனி ஓய்வு பெற்ற பிறகு மத்திய அரசு பணிகளில் இடஒதுக்கீடு, வயது வரம்பு தளர்வு மற்றும் பல்வேறு நலத்திட்ட பலன்களை பெற முடியும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பாதுகாப்பு துறையில் தற்சார்பு நிலையை எட்டும் நோக்கில் படைகளை நவீனமயமாக்கும் முயற்சியாக பாதுகாப்பு அமைச்சகம் பாதுகாப்பு கையெழுத்திட்டல் நடைமுறை 2026 வரைவு அறிக்கையை தயார் செய்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு சூழல், பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப ஆயுத கொள்முதல் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதே இந்த புதிய வரைவின் நோக்கமாகும். உள்நாட்டிலேயே பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதற்கான ஒரு வலுவான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க முடியும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. குறிப்பாக முக்கிய ராணுவ தளவாடங்களை மொத்தமாக வாங்குவதற்கு முன்பாக
நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கும் உள்நாட்டு இராணுவப் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் இது முக்கியத்துவம் அளிக்கிறது. கூட்டுறவு சங்கங்களின் நிதி ஆரோக்கியம், நிர்வாகம் மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்கத்தை மேம்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி அதிரடி சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளது. அதன்படி தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்திற்கு வங்கிகள் வழங்கும் கடன்கள் முன்னுரிமைத்துறை கடன் பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இன்று நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி வழங்கிய தகவலின்படி நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்கான வீட்டுக்கடன் வரம்பு 25% உயர்த்தப்பட்டுள்ளது. வங்கிகளின் இயக்குநர்களின் பதவிக்காலம் 10 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் வழி பணப்பரிமாற்ற முறைக்கான உரிமக் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஊரக கூட்டுறவு வங்கிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப சேவைகளை வழங்க சககா சாரதி என்ற புது சேவை அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்கு ஆதரவளிக்க NUC FDC என்ற குடை அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றோடு அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் தலா ஒரு டெபாசிட்டாரருக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான வைப்புத் தொகைக்கு DACGC காப்பீடு வழங்கப்படுவதையும் மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு பயணித்துக் கொண்டிருப்பதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது. தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைமைச் செயலர் அலுவலர் சுப்பிரமணியம் வளர்ச்சியடைந்த பாரதம் தொடர்பான 4 அறிக்கைகளை சமர்ப்பித்திருப்பதாக குறிப்பிட்டார். மின்சாரம், போக்குவரத்து, தொழில்துறை, தேவை மற்றும் விநியோகத்தில் உள்ள முக்கியமான அம்சங்கள் ஆகியவற்றை இந்த அறிக்கைகள் மையமாக கொண்டிருப்பதாக அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சியை சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையுடன் சமநிலைப்படுத்த கொள்கைகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். PM கிசான் திட்டத்தின் கீழ் 4 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் ராம்நாத் தாக்கூர், கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக கூறியுள்ள அமைச்சர், இதுவரை 21 தவணைகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டின்படி கூடன்குளம் அணுஉலை திட்டம் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த பிரதமர் வாஜ்பாயி ஆட்சி காலத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார். இந்த திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதற்கு ஆளும் மத்திய அரசின் தீர்க்கமான முடிவுகள்தான் காரணம் என்று குறிப்பிட்டார். கூடங்குளம் அணு உலையின் 3ஆம் அலகு இந்த ஆண்டிலும் 4ஆம் அலகு 2027ஆம் ஆண்டிற்குள் நிறைவேற்றப்படும் என்று ஜிதேந்திர சிங் கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்பது ஒத்துவராது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்ஏபுரத்தில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் 12% வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெல்லும் என்று கருத்து கணிப்பு வந்துள்ளது என்றும் தமிழ்நாட்டின் வெற்றி பயணத்தை 2.0 ஆட்சியிலும் தொடர்வோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்பது ஒத்துவராது என்று கூறிய ஸ்டாலின், திமுக காங்கிரஸ் இணைந்து போட்டியிடும் என்றும் கூறினார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பேசி வரும் நிலையில் முதலமைச்சர் இவ்வாறு விளக்கம் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில், தமிழ்நாட்டு மகளிருக்கு தான் அளித்த உறுதிமொழிதான் உரிமை தொகை என்றும் யார் தடை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகையான 3000 ரூபாயுடன் கூடுதலாக கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1,31,00,000 மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கும் இன்று காலை அவர்களது வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு ஏதாவது காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிறது என்றும் அந்த கூட்டணியில் குழப்பம் இருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். அடுத்த மாதம் மார்ச் 1ஆம் தேதியன்று பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பிரச்சார கூட்டம் தொடர்பாக மதுரை மாஸ்தான்பட்டி தனியார் விடுதியில் ஆலோசனை நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அடுத்த மாதம் மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வது உறுதியாக இருப்பதாக கூறினார்.
ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது என்று முதலமைச்சர் தெரிவித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த நயினா நாகேந்திரன், கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு ஏதாவது காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிறது என்றும் கூட்டணியில் குழப்பம் இருப்பதாகவும் கூறினார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த கூட்டணி தோல்வியடையும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் புவிசார் அரசியலும் உலக வர்த்தகமும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும் தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் கூறினார். தேமுதிகவை விமர்சனம் செய்த ராஜகண்ணப்பனுக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன், திமுகவிற்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலமும் உண்டு என்றார். டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட முறையாக நடத்த முடியாத சூப்பர் இன்ஜின் அரசாக திமுக உள்ளது என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருந்த குரூப் 2A தேர்வுகள் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் டிஎன்பிஎஸ்சி கட்டுப்பாட்டு அலுவலர் மாற்றப்பட்டுள்ளார். சென்னையில் தேர்வு மையம் அமைப்பதில் நேர்ந்த குளறுபடிகளால் மாணவர்களிடையே பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் அரும்பாக்கம் வைஷ்ணவ் கல்லூரி முன்பு தேர்வர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலம் முழுவதும் இந்த தேர்வுகள் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. குரூப் 2, குரூப் 2A பதவிகளில் 828 காலி பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக முதன்மை தேர்வை எழுத இருந்த நிலையில் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் மாற்றப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய கட்டுப்பாட்டு அலுவலராக வெங்கடபிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே கடந்த 8ஆம் தேதி தொழில்நுட்ப காரணங்களால் ரத்து செய்யப்பட்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வுகள் நாளை நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் உலகளவிலான வர்த்தகத்தில் இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. இதன் முக்கிய அம்சங்கள் குறித்தும் பயன்கள் குறித்தும் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இருதரப்புக்கும் நன்மை பயக்கும் வர்த்தகம் குறித்த இடைக்கால ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் இந்தியாவும் எட்டியுள்ளன. இந்த வரி குறைப்பு தொழிலாளர் சார்ந்த துறைகளான ஜவுளி, தோல் பொருட்கள் மற்றும் கைவினை பொருட்கள் மீதான வரிகளை 18% குறைத்தல், அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதியை அதிகரித்தல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப கூட்டுறவை வலுப்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் விரிவான வரி சீரமைப்பு, பெரும் அளவிலான பொருட்களுக்கு 0 வரி விகிதம், மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு தொழில்துறைகளை பாதுகாப்பதற்கான கவனமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது. 2024ஆம் ஆண்டில் அமெரிக்காவிற்கான இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி 86.35 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் ஜவுளி, தோல் மற்றும் நகைகள், விவசாயம், இயந்திரங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், மருந்துகள், தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் போட்டித்தன்மையை மேம்படுத்துகிறது. ஜவுளி மற்றும் ஆடை துறையில் 50%இலிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 113 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடைய அமெரிக்க சந்தையில் பட்டுக்கு 0% வரி விலக்கு கிடைத்துள்ளது. மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி, பழங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உள்ளிட்ட முக்கிய பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சிறு குறு விவசாயிகள், தொழில் முனைவோர், ஸ்டார்ட் அப் நிறுவனர்கள், மீனவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் மேக் இன் இந்தியா திட்டம் வலுவாவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.